ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் பிரியங்கா. நம்ம இந்த ப்ளவுஸில் ஒரு சிம்பிளான ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போ கிளாத்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேப்பர் கேன்வாஸில் நம்ம எந்த பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணுமோ ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இன்னொரு பக்கத்துக்கு நான் ட்ரேஸ் எடுத்துகிட்ருக்கேன். ட்ரேஸ் எடுத்து முடிச்சுட்டு அது நமக்கு அந்த கிளாத்தில் வச்சு பார்க்க கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கீழே லைனிங், அதுக்கு மேலே எந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த கிளாத்து, அதுக்கப்புறம் வந்து நான் கேன்வாஸ் வச்சு அதை சுற்றி அந்த ட்ராயிங் மேலேயே நான் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு வரேன். அந்த அந்த ஷார்ப் எட்ஜஸ் வர இடத்துலலாம் வந்து ஊசியை நீங்கள் நீடலில் நல்லா உள்ளே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் பண்ணி நீங்கள் பொறுமையாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக வரும். இப்போ நான் உள்ளெல்லாம் நான் வந்து ஸ்டிச்சஸ் போடலை, அதை சுற்றி மட்டும்தான் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஏன்னா நான் அதை வந்து திரும்ப உள்பக்கமாக திருப்பி எடுக்கும் போது எனக்கு நான் உள்ளெல்லாம் ஸ்டிச்சஸ் போட்டேன்னா என்னால் திருப்ப முடியாது. அதனால் நான் அதை சுற்றி இருக்க அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்போ எண்டுக்கிட்ட வரும்போது நான் ஒரு 1லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு நான் அதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் அதை திருப்பி நான் அதை கிளாத்தை திருப்பி எடுக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு நான் அதை முடிச்சுக்கிறேன். பாருங்கள், நான் இந்த பக்கத்தில் நான் ஸ்டிச்சஸே போடல. இப்போ நான் அதில் சுற்றி இருக்க கேன்வாஸ் எல்லாம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம கிளாத்தை விட்டுட்டு ஃபுல்லாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். நம்ம அந்த ஸ்டிச்சஸ் மேலே நம்ம சிசர் பற்றாமல் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கட் பண்ணுங்கள். நான் லைட்டாக அந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணது லைட்டாக விலகி இருக்கிறதுனால நான் இன்னொரு முறை அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரை நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் அதை ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கார்னர் பகுதியிலலாம் வந்து குட்டி குட்டி நாட்சஸ் போட்டுட்டு அந்த கரெக்டாக அந்த கார்னர் பகுதியில் நம்ம அந்த தையலை நீங்கள் டச் பண்ணுற வரைக்கும் டச் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் அதை நீங்கள் திருப்பி எடுக்கும் போது உங்களுக்கு ஷேப்லாம் நல்லா ஈவனாக வரும். இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நான் எந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கனோ அது வழியாக இந்த கிளாத்தை திருப்பி எடுத்தால் எனக்கு இப்படி தான் ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் கிடைக்குது. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து ட்ரா பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு அந்த சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பரில் ஒர்க் இருக்கிறதுனால நான் இந்த காப்பர் கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் இந்த லேஸ் வச்சு நம்ம அதை ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்க்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். டர்னிங்லாம் வரும்போது லேஸை வந்து நீங்கள் நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நீட்டாக வரும். லேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த பட்டர்ஃப்ளை ஃபுல்லாகவே நம்ம லேஸ் கொடுத்துக்கலாம். அந்த எட்ஜஸ் வரும்போது நம்ம லேஸை லைட்டாக உள்ளே மடிச்சுட்டு அப்புறமா ஒரு எண்டு ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ எல்லா போர்ஷனுக்கும் இதே மாதிரி லேஸ் வச்சு கொடுத்து முடிக்க போகிறேன்.
நான் இந்த வாய்ஸ் கொடுக்குறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு தான் பேசுகிறேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் என்னோடய தப்பெல்லாம் நான் சரி பண்ணிட்டு வரேன். அவ்வளோதான், நம்ம இப்போ லேஸ் வச்சு முடிச்சிட்டோம். நம்மளோட பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் நெக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட மெயின் ப்ளவுஸோட இந்த நம்ம லைனிங்கை வச்சு நெக்கில் சுற்றி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் சுற்றி ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கார்னர்ஸ் கர்வ்லாம் வந்து நம்ம குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அது திருப்பி நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை அந்த பேட்ச் ஒர்க்கை அதில் அட்டாச் பண்ணிவிட்டு மேலே வந்து பைப்பிங் வச்சு சும்மா அந்த பட்டர்ஃப்ளைக்கு மேலே வரும்ல அதனோட இது மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதான் நம்மளோட ப்ளவுஸோட ஃபுல் பிக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.